மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கணும். உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும். நல்லா மெலிசாக தட்டினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், மாவாக இருக்காது. நல்லா தட்டிக்கணும். மெலிசாக தட்டிட்டு இப்போ அந்த பூரணத்தை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு இதை வச்சு இப்படி நல்லா மூடணும். அழுத்தி மூடிட்டு, இதுக்கெல்லாம் அச்செல்லாம் இருக்குது, நாங்கள் அச்செல்லாம் யூஸ் பண்ணுறது எப்பவுமே கை தான். வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி விட்டுணும். பிடிச்சிட்டு நம்மளுக்கு ஷேப் எதுனா வேணும்னா கூட இந்த மாதிரி ஷேப்பு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இங்கே நான் செஞ்சேன் நல்லா இருக்கா? இது வந்து ப்ளைனு, இது கொஞ்சம் வந்து சும்மா நம்ம டிசைன் அந்த மாதிரி அவள் தான் நல்லா கட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேக வைக்காத கொழுக்கட்டை. இது வந்து வேக வச்சது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து மெலிசாக தட்டினீங்கனாக்கா சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஒருத்தர் முத்தாக தட்டியிருப்பாங்க, சாப்பிட நல்லா இருக்காது, மாவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலும் நாங்கள் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. 5 வகையான கொட்டை வந்து போட்டு வேக வச்சுருக்கோம். வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து ரெட்டு மூக்கல்ல, அதுக்கப்புறம் பச்சை மூக்கல்ல, 5 வகையான போட்டு அதுக்கு பழங்களும் எல்லாமே வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சாமிக்கு வந்து எல்லாமே பூ அலங்காரம் அதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சென்டரில் வந்து பொரி வச்சு இந்த சைடு மூக்கல்ல, அந்த சைடு கொழுக்கட்டை, பழங்கள், அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு, அச்சு முறுக்கு, சோமாசு, பர்ஃபி, எள்ளுருண்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ற ஐட்டம் வச்சோம். எப்பவுமே சாமி வந்து நம்ம வந்து வெளியே இருந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போனோம். அப்போ தான் சாமி வந்து நம்ம கூட வருவாங்க, உள்ளே வருவாங்க. அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து தீபார்த்தனை காட்டிங்கன்னா வெளியே இருந்து உள்ளே கொண்டுட்டு வாங்க, அதுதான் நல்லது. அதுதான் எங்கள் வீட்டு துளசி செடி பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் துளசி செடி வந்து எல்லா வீட்லேயும் கம்பல்சரி வைக்கணும், ரொம்ப நல்லது துளசி செடி வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் உடச்சி ஆர்த்திலாம் காமிச்சோம் சாமிக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நிறைவாக இருந்தது பிள்ளையார் எங்கள் வீட்டுக்கு வந்தது. சப்ஸ்கிரைபான உங்களுக்கும் நான் உங்களையும் வேண்டிக்கிறேன். விநாயகா சதுர்த்தி வணக்கம். வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம், எல்லோரும் வாங்க. ஹாப்பி விநாயகா சதுர்த்தி, எல்லோரும் வாங்க. வணக்கம் வணக்கம் சொல்லு. வணக்கம், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு 2 குட்டீஸ் எவ்வளோ அழகாக விஷ் பண்ணாங்க. நானும் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபைனலாக இப்படி தாங்க இருந்தது. சாமி ரொம்ப அழகாக இருக்கார்லாங்க. சாமி பிள்ளையார்னாவே, சாமினாவே எல்லா சாமியும் அழகு தாங்க. பிள்ளையார் வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அழகாக இருப்பார். நீங்களே உங்கள் வீட்லேயும் பிள்ளையார் வச்சிங்களான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இப்போ வந்து வணக்கம்.